இன்றைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் எந்த ராசியை சேர்ந்தவங்களை திருமணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கறதுட்டு இருக்கிறோம். கடந்த நிகழ்ச்சியில் எந்த ராசியை சேர்ந்தவங்க எந்தெந்த ராசியை சேர்ந்தவங்களை திருமணம் பண்ணலாங்கிற விஷயத்தை விரிவாக சொல்லியிருந்தோம். அந்த நிகழ்ச்சிக்கு நிறைய பேர் பாராட்டு கொடுத்து நன்றி சொல்லியிருக்கீங்க. அதோடவே கூட எந்த ராசியை திருமணம் பண்ணக்கூடாதுங்கிற விஷயத்தை தெளிவாக சொல்லுங்கிற விஷயத்தையும் நீங்கள் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. உங்களுடைய அன்புக்கு நன்றி சொல்கிற விதமாக இப்போ இந்த ராசியை சேர்ந்தவங்க எந்த ராசியை திருமணம் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கும் இல்லையா, அந்த விஷயத்தை பார்த்துட்டு இருக்கிறோம். ராசிகளிலேயே முதல் ராசியாக இருக்கக்கூடிய மேச ராசியை சேர்ந்தவங்க விருச்சிக ராசியை சேர்ந்தவங்களை திருமணம் பண்ணுவது அவ்வளவு சரியாக இருக்காது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ரிஷபராசியை சேர்ந்தவங்க தனுசு ராசியை சேர்ந்தவங்களை திருமணம் பண்ணும் பொழுது திருமண வாழ்க்கை ஒற்றுமையாக இருக்காது. அதே மாதிரி மிதுன ராசியை சேர்ந்தவங்க மகரம் ராசியை சேர்ந்தவங்களை திருமணம் பண்ணும் பொழுது திருமண வாழ்க்கையில் பாதிப்பு இருக்கும். கடக ராசியை சேர்ந்தவங்க கும்பராசியை சேர்ந்தவங்களை திருமணம் பண்ணுனா திருமண வாழ்க்கையில் ஒற்றுமை இருக்காது. அதே மாதிரி சிம்ம ராசியை சேர்ந்தவங்க மீன ராசியை சேர்ந்தவங்களை திருமணம் பண்ணும் பொழுது திருமண வாழ்க்கையில் சந்தோஷம் ஒற்றுமை அப்படிங்கிறது இருக்காது. அதே மாதிரி கன்னி ராசியை சேர்ந்தவங்க மேச ராசியை சேர்ந்தவங்க திருமணம் பண்ணும் பொழுது திருமண வாழ்க்கையில் பாதிப்பு கொடுக்கும். துலாம் ராசியை சேர்ந்தவங்க ரிஷப ராசியை சேர்ந்தவங்க திருமணம் பண்ணும் பொழுது திருமண வாழ்க்கையில் கஷ்டம் அல்லது நஷ்டம் அப்படிங்கிறது அதிகமாக வந்துட்டு இருக்கும். விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க மிதுன ராசியை சேர்ந்தவங்க திருமணம் பண்ணும் பொழுது திருமண வாழ்க்கையில் தேவையில்லாத ஒரு வாக்குவாதம் வந்துகிட்டு இருக்கும். தனுசு ராசியை சேர்ந்தவங்க கடக ராசியை சேர்ந்தவங்க திருமணம் பண்ணும் பொழுது காலம் முழுவதும் கஷ்டம் அப்படிங்கிற விஷயத்தில் ஈடுபடக்கூடிய சூழல் அதிகமாக வந்துட்டு இருக்கும். மகரம் ராசியை சேர்ந்தவங்க சிம்ம ராசியை சேர்ந்தவங்க திருமணம் பண்ணும் பொழுது திருமண வாழ்க்கை சந்தோஷமாக அமையறதில்லை அப்படிங்கிறது யதார்த்தமாக இருந்துகிட்டு இருக்குது. கும்பம் ராசியை சேர்ந்தவங்க கன்னி ராசியை சேர்ந்தவங்களை திருமணம் பண்ணும் பொழுது கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இல்லாமல் இருந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி மீனம் ராசியை சேர்ந்தவங்க துலாம் ராசியை சேர்ந்தவங்களை திருமணம் பண்ணும் பொழுது அந்த திருமண வாழ்க்கையில் கீரியும் பாம்பு போல கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாத ஒரு சூழல் அதிகம் வந்துட்டு இருக்குது. ஆக இந்த ராசியை சேர்ந்தவங்க இந்தந்த ராசியை சேர்ந்தவங்களை திருமணம் பண்ணும் பொழுது திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது கண்டிப்பாக சுபிட்சமாக இருக்கிறதில்ல, சந்தோஷமாக இருக்கிறதில்ல. அதாவது சந்தோஷமாக வாழ வேண்டிய அந்த திருமண வாழ்க்கையில் சந்தேகம் அப்படிங்கிற ஒரு சூழல் தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கலாம். ஆக இந்த ராசியை சேர்ந்தவங்க இந்தந்த ராசியை திருமணம் பண்ணுவதை தவிர்ப்பது நல்லது. என்னதான் நம்ம ராசிப்படி அல்லது லக்கணப்படி அல்லது நட்சத்திரப்படி பொருத்தம் அப்படிங்கிற அந்த திருமணத்தை பொறுத்த பார்த்துக்கிட்டு இருந்தால் கூட உங்களுடைய ஜாதக கட்டப்படி, அதாவது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இருவருடைய ஜாதக கட்டப்படி அந்த ஜாதக பொருத்தம் இருந்தது அப்படின்னா அந்த ஆணும் பெண்ணும் தம்பதியர் ஆனதுக்கப்புறம் சந்தோஷமான தார்மீகமான குதூகலமான குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட முடியுங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் நாம் உறுதியாகவே எடுத்துக்கலாம்.